இன்னைக்கு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா தேவையான அளவு வெங்காயம், நான் வந்து 3 சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் 3 எடுத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவு தக்காளி, நான் வந்து ஒரு சின்ன சைஸ் அளவு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, அரை பச்சை மிளகாய், நல்ல மிளகு போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா கடாய் சூடானதும் எண்ணெய் தேவையானது ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா உடஞ்ச பிறகு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா தேவையான அளவு வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் எல்லாம் அப்ளை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் நல்லா வதங்கினோம்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். நல்லா வதங்கின பிறகு தக்காளி அப்படி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, நல்ல மிளகு எல்லாம் போட்டு இடித்து வச்சுருக்கணும். இடித்து வச்ச பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம இது போடும்போது நல்ல ஒரு வாசம் வரும். நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வரும்போது நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் போடக்கூடிய லீஃப்ஸ் இருக்குது. அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், தேவை கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த லீஃப் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா தேவையான அளவு மல்லித்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வணக்கிக்கணும். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்தோடனே நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நண்டுலே நிறைய தண்ணி எல்லாம் ஊறி வரும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தண்ணி இதில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இதை நல்லா ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், நண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லிக்கீரை போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பர் க்யூட்டாக ஒரு நண்டு கறி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பாய்.